பாகிஸ்தானுடைய பாஸ்போர்ட்டை வச்சுக்கிட்டு ஐக்கிய அரபு அமீரகத்தில் யார் விசாவுக்கு அப்ளை பண்ணாலும் பெரும்பாலும் விசா கேன்சல் தான் ஆகுது. கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ்க்கு மட்டும்தான் விசா கொடுத்து ஐக்கிய அரபு அமீரகத்துக்குள்ளே வர வைக்காங்க. பெரும்பாலான பாகிஸ்தானினுடைய குடிமக்களுக்கு விசா மறுக்கப்படுது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் பரவுச்சு. அஃபிஷியலாக பாகிஸ்தான் பாஸ்போர்ட்டை பேன் பண்ணலை அப்படின்னாலுமே பெரும்பாலான விசா ரிஜெக்ட் ஆகுறது அப்பேற்பட்ட ஒரு விஷயம் தான் அப்படின்ற மாதிரி வல்லுநர்களால் சொல்லப்பட்டுச்சு. இது ஐக்கிய அரபு அமீரகத்தில் மட்டும் கிடையாது, இந்தியாவிலையுமே பகல்காம் அட்டாக்குக்கு அப்புறம் பாகிஸ்தானினுடைய எந்த ஒரு பாஸ்போர்ட்டுக்கும் விசா கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதை தொடர்ந்து சூடான், லிபியா மாதிரியான நாடுகளில் கூட பாகிஸ்தான் பாஸ்போர்ட் வச்சு விசா அப்ளை பண்ணாங்கன்னா பெரும்பாலும் ஐக்கிய அரபு அமீரகம் என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை கையாளுதாங்களோ அதே மாதிரி தான் அவங்களும் செய்தாங்களாம். ஏன்னா சூடான், லிபியா மாதிரியான நாடுகளில் ஏற்கனவே நிறைய பிரிவினைவாதம் இருக்குது. பாகிஸ்தானியர்களும் உள்ளே போனாங்கன்னா அது மிகப்பெரிய அளவில் என்கரேஜ் ஆகும் அப்படின்னு அந்த நாட்டுக்காரங்க பயப்படுதாங்க. இது எல்லாத்துக்கும் மேலே இஸ்ரேலில் பாகிஸ்தானினுடைய அதிகாரிகளுக்கே அடிக்கடி விசா கொடுக்கறது இல்லையா. பாகிஸ்தானினுடைய குடிமக்கள் பாகிஸ்தானுடைய பாஸ்போர்ட் இஸ்ரேலுக்கு டிராவல் பண்ணுறதுக்கு வேலிடே இல்லை அப்படின்ற அளவுக்கு அவங்களுக்கு இஸ்ரேலை பொறுத்த அளவுக்கு விசா கேன்சல் ஆகுது. இந்த மாதிரி உலகத்தினுடைய ஸ்ட்ராங்கஸ்ட் பாஸ்போர்ட் பட்டியலில் ரொம்ப வீக்காக இருக்கக்கூடிய பாஸ்போர்ட்டுகளில் ஒன்றா இன்னைக்கு உலக அளவில் பாகிஸ்தான் பாஸ்போர்ட் அப்படின்றது இது இருக்குது. அதுக்கு காரணம் அவங்க நாட்டிலேருந்து வெளிநாட்டுக்கு போகிறவங்க பண்ணக்கூடிய அந்த மிகப்பெரிய பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி வல்லுநர்களால் சொல்லப்படுது. நம்ம ஓஹோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க.